ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர்ஸ். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒன் பீஸ் சாப்டர் 1115 வந்துருச்சு. ஸோ இந்த சாப்டரில் ஓவராலாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இந்த சாப்டரில் ஜாய் பாயை பற்றின நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான மொமெண்ட்ஸ்லாம் இந்த ஒரு சாப்டரில் கொட்டி கிடக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே வேகாபங்கோட வேர்ல்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வேர்ல்ட்லேயும் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக வானோவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த மெசேஜ்லாம் பார்த்து மோமோட்ஸுக்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்போது ஜாய்பாயும் நம்ம லூஃபி மாதிரி ஒரு பைரட் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. அங்கே கட் பண்ண G4 மரைன் பிரஷன்லையும் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு காட்டுறாங்க. அங்கேயுமே இதே மெசேஜ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே பிரஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெமோரோ பிளாக் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட டீமோட. ஸோ இவனுக்கு தானே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா ஹட் மாதிரி வேஷம் போட்டு சுற்றுறாங்க. இப்போ கிட் பைரட்டாக இங்கே வேஷம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் மறுபடியும் இங்கே வேகாபங்க் என்ன சொல்கிறாரு அப்படின்றத வந்து காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் போனி கிளிப்ஸ்லேருந்து ஒரு சில விஷயங்களை வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக போனி கிளிப்ஸ்லேருந்து ஒரு சில விஷயங்களை சொல்லலை. இப்போ தான் அவர் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மெசேஜில் இப்போ தான் கொஞ்சம் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அதில் என்ன போட்டிருக்குன்னா, வாய்ட் செஞ்சுரியில் ஒரு மிகப்பெரிய போரை நடந்திருக்கு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கும் ஜாய் பாய்க்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனி கிளிப்ஸில் இருக்குது. இப்போ அதை பற்றி தான் வேகாபங்க் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காரு. இன்னும் ஃபுல்லா படிக்கல. இப்பதான் ஒரு பார்ட்டே படிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆல்ரெடி வேர்ல்ட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அவங்களுக்கும் ஜாய் பாய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போரே நடந்திருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட ஜாய் பாய் வந்து நம்ம லூஃபியை ரிசம்பிள் பண்ற மாதிரியே ஒரு சில பிக்சர்ஸ் வந்து அங்க ஷேர் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு உண்மையிலே லூஃபி மாதிரி தான் தெரியுது. கட் பண்ணா இப்ப லெபரட்டரியில என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. மாஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அவர் நடந்து இருக்கும்போது கான்குரோஸோட ஹாக்கி வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் போதே வெளியே வந்துகிட்டு இருக்கு. அது வந்து பேடாஸா இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவரோட ஹாக்கி வந்து பாத்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஏகப்பட்ட டெண்டன் மூஷி வந்து பரவுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணா இங்க வேகாபங்க் சொல்ற அந்த ஒரு வார்த்தைகள் நமக்கு வந்து இங்க நம்ம லூஃபியை தான் ரிசம்பிள் பண்ணது. லைக் யூசிங் நீக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஜாய் பாய் வந்து பாத்தீங்கன்னா நீக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவுட்லுக் போட்டு ஒரு பவர்ஃபுல்லான ரேஞ்ச் போஸ்ட்ல வந்து இருக்காரு. ஸோ அந்த ஒரு போஸ்ட் அவரோட உருவத்தெல்லாம் கிட்டத்தட்ட பேனல்ல பார்க்கும்போது லூஃபியோட கியர் 5 மாதிரி தான் தெரியுது. இந்த இடத்துல தான் வேகாபங்க் இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் மொமெண்ட்டை ஏற்படுத்துறாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஜாய் பாய் எப்ப பிறந்தாலும் உங்களுக்கு தெரியுமா சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. அவர் வந்து 900 இயர்ஸ்க்கு முன்னாடி பிறந்தாரு. இது மட்டும் இல்லாம அந்த டைம்ல அந்த செஞ்சுரியில ஒரு மிகப்பெரிய போர்ல வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு வெப்பன்ஸ் கிராஃப்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற டெக்னாலஜியால கூட நம்மளால வந்து ரீக்ரியேட் பண்ண முடியாது. இன்க்ளூடிங் மீ, என்ன மாதிரியான ஒரு ஜீனியஸால கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயங்களை இப்ப கூட என்னால ரீக்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம வேகாபங்க் என்ன சொல்றாருன்னா, இப்போ வரையும் அந்த போர் என்ன காரணத்துக்காக நடந்தது அப்படின்றது எனக்கு தெரியல. ஜாய் பாய்கிட்ட ஒரு விஷயம் தோணி இருக்கு. ஸோ இவங்க சைடில் வந்து ஒரு விஷயம் இருந்திருக்கு. இதுக்குள்ள வந்து யார் நல்லது யார் கெட்டதுன்னு தெரியல. இவங்களுக்குள்ள நடந்துகிட்ட அந்த ஒரு கருத்து வேறுபாடுனால தான் இவங்களுக்குள்ள இந்த ஒரு போர் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கட் பண்ண நாமியை கட்டுறாங்க. அவங்க நாமி என்ன சொல்றாங்கன்னா, இங்க மரைன்ஸோட பேட்டில் ஷிப் வந்து சுத்து போட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு ஜாரா அண்ட் ஜின்பே இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி அந்த பேட்டில் ஷிப்பை ரீச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம நாமி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்க. இங்க மறுபக்கம் வேகாபங்க் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தூக்கி வாரி போட்டுட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த வேர்ல்டு இருக்குல்ல, இப்போ இருக்கக்கூடிய அந்த ஐலாண்ட், இந்த ஒரு மொத்த வேர்ல்ட்லயுமே நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஐலாண்ட்ஸ் இருக்கு. பட் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே கான்டினென்ட்டா இருந்திருக்கு. பட் அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய அப்போகலிப்ஸ் வந்திருக்கு. லைக் எப்படின்னா ஒரு வெதர் கிளைமேட் சேஞ்ச் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு மென்ஷன் பண்றாரு. இதனால கடல் மட்டத்துல இருந்து 200 மீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடல் தண்ணி மேல வருது. அப்படி பார்க்கும்போது நிறைய இடங்களை வந்து தண்ணி கவர் பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. லைக் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரு நம்ம நாடு இப்படி இல்ல, தண்ணி இப்படி உயர்ந்தனால தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இது எல்லாமே ஒரே கான்டினென்ட்டா தான் இருந்தது. இப்போ அந்த ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கு அப்புறம் மிஞ்சி இருக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த ஐலாண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க வேகாபங்க் வந்து ரிவீல் பண்றாரு. பேரலா இங்க பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த மெசேஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிங்டம்ல இருந்து ஒவ்வொருத்தர் கேட்டுக்கிட்டு மிரண்டுகிட்டு இருக்காங்க. பல கிங்டமா காட்டுறாங்க. எல்லா கிங்டம்லயும் இப்போ இந்த மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ஒவ்வொருத்தரும் ஷாக் ஆகிறாங்க. ஒரு சில பேர் கோவப்படுறாங்க, ஒரு சில பேர் வந்து ஹாப்பி ஆகுறாங்க. இது மாதிரியான பல விஷயங்கள் பேக்ரவுண்டில் போய்கிட்டு இருக்கு. இங்கே தொடர்ந்து வேகாபங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு தான் இருக்காரு. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு சில ரிசர்ச் ஒன்று போட்டேன். அது எப்படி நேச்சுரல் டிசாஸ்டர் மூலமாக இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கும், உடனடியாக ஒரு 200 மீட்டருக்கு தண்ணி உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச்சை போடும்போது தான் எனக்கு தெரிய வந்தது இது நேச்சராக நடந்த ஒரு விஷயம்.
விஷயம் இல்லை, இது வந்து ஒரு மேன்மேட், அதாவது இது வந்து ஒரு ஆளால் நடந்திருக்கு, அதுவும் ஆபத்தான ஒரு வெப்பன்னால இது நடந்திருக்கு. இன்னும் அந்த வெப்பன் இந்த ஒரு பூமியில் இருக்கு, ஆக்டிவாக இருக்கு, அதை யாருனாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு வெப்பன் அது வந்து ஒரு ஆள்கிட்ட இன்னும் பத்திரமா தான் இருக்கு, இது எப்போ வேணா மறுபடியும் வந்து உபயோகப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்றாரு. தென் இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாருன்னா, ஜாய் பாய் தோத்திருந்தாலும் இன்னும் அந்த ஒரு போர் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு, இதுல முடிவு என்னன்றத கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு லாஸ்ட் பேனல்ல ஈமோவையும் லைட்டா காமிச்சிருக்காங்க. ஸோ அவரோட ஃபேஸை இன்னும் ஸ்டில் ரிவீல் பண்ணல, பட் கமிங் சாப்டர்ல கண்டிப்பா ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்போ வரையும் பல ஃபேன்ஸ் பேசிட்டு இருக்கக்கூடிய பல தியரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர்ல நம்ம வேகா பங்க் மூலமாவே வந்து பாத்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கமிங் சாப்டர்ல ஓபன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டரா இருந்திருக்கு, பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணியிருக்காங்க, ஃபேன்ஸ்க்கு இருந்த பல கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. டோட்டலா இந்த ஒன் பீஸ் சாப்டர் 1115 வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபயரா இருக்கு. நீங்க இந்த சாப்டர் பார்த்துட்டீங்களா, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ்ன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை தாண்டி நான் ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதுவும் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுங்க. நான் மோஸ்ட்லி நிறைய டைலாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா இதுல சொல்ல வேண்டிய கதையே நிறைய இருக்குன்ற காரணத்தினால அந்த ஒரு சில டைலாக்ஸ்லாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாக இந்த சாப்டர் வந்து ஃபயராக இருந்தது. இதே மாதிரி தொடர்ந்து ஒன் பீஸில் இருக்கக்கூடிய பல கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நாளைக்கு மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.